அனைவருக்கும் வணக்கம். திருமதி மரிய ஸ்டெலா கமலேஸ்வரன், ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை ஆசிரியர். நாங்கள் இன்று தரம் 4 தமிழ் பாடம் பார்க்க இருக்கின்றோம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் அறிவித்தல்கள். பொதுவாக உங்கள் அனைவருக்கும் தெரியும், அறிவித்தல்கள் என்று சொன்னால் என்னவென்று தெரியும். என்ன ஒரு தகவல், அதாவது சாதாரணமாக நாங்கள் பிறரால் எமக்கு தரப்படுகின்ற தகவல்கள், அதனை நாங்கள் அறிவித்தல்கள் என்று கூறுவோம். அறிவித்தல்கள் என்ற வரிசையிலே நாங்கள் ஏராளமான விடயங்களை பார்க்கலாம். கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியவைகள், நாங்கள் அறிந்திருக்க வேண்டியவைகள், இவ்வாறாக அறிவித்தல்கள் ஏராளமாக காணப்படும். இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் என்ன, நேரடியாகவே போடப்பட்டுள்ளது, அறிவித்தல் என்று சொல்லி போடப்பட்டுள்ளது. மிருகக்காட்சி சாலையினுள் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனை தடை செய்யப்பட்டுள்ளது. சரியா? மிருகக்காட்சி சாலையினுள் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனை தடை செய்யப்பட்டுள்ளது. அப்ப இவ்வறிவித்தலானது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தகவல். சரியா? இதை நாங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். என இப்ப நாங்கள் அனைவரும் மிருகக்காட்சி சாலைக்கு சென்று பார்த்திருப்பீர்கள். பார்க்காதவர்கள் கூட நீங்கள் தொலைக்காட்சி மூலமோ அல்லது வேறு ஊடகங்களின் ஊடாகவோ நீங்கள் மிருகக்காட்சி சாலையை பார்த்திருப்பீர்கள். அவ்வாறான மிருகக்காட்சி சாலையில் பல்வேறு விதப்பட்ட மிருகங்கள் காணப்படும். என்ன அப்ப அவ்வாறான மிருகங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்றதை இந்த அறிவித்தல் பலகையில் போடப்பட்டுள்ளது. என்ன நாங்கள் உணவாக உட்கொள்கின்ற பல பொருட்களினுடைய மேல் கவர் அது பொலித்தீனால் ஆனது. என்ன அப்போ பொலித்தீனை நாங்கள் வீசும்போது அவற்றை சில வேளைகளில் அந்த மிருகக்காட்சி சாலையில் காணப்படும் மிருகங்களோ பறவைகளோ அதை உணவு உட்கொள்ளும் போது உட்கொண்டு விட்டால் அவற்றுக்கு தீமை ஏற்படும். எனவே அவ்வாறான பொருட்களின் பாவனை தடை செய்யப்பட்டுள்ளது என்று எங்களுக்கு வாசலிலேயே இந்த அறிவித்தல் தரப்பட்டுள்ளது. சரியா? அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் கண்ட இடங்களில் குப்பைகள் இடுவதை தவிர்க்கவும். இது ஒரு அறிவித்தல். என்ன அப்ப கண்ட இடங்களில் குப்பைகள் இடுவதை தவிர்க்கவும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? குப்பைக்கென்று ஒதுக்கப்பட்ட குப்பை கூடைகளில் குப்பைகளை இடுவதற்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில், அதுவும் இப்பொழுது பொதுவாக எல்லா இடங்களிலும் அந்த நடைமுறை காணப்படுகின்றது. என்னவென்றால் பொலித்தீன் பொருட்களுக்கு புறம்பாகவும் கடதாசி கழிவுகள் புறம்பாகவும்
அதாவது உக்கக்கூடிய கழிவுகள் புறம்பாகவும் உக்குவதற்கு நீண்ட காலம் எடுக்கின்ற பொருட்கள் புறம்பாகவும் இடப்படுவது இப்போ சாதாரணமாக நாம் காணக்கூடிய ஒன்று. எனவே கண்ட இடங்களில் குப்பை இடுவதை தவிர்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கென ஒதுக்கப்பட்டுள்ள குப்பை கூடைகளில் எங்களுடைய குப்பைகளை இடுதல் நன்று. அப்ப கண்ட இடங்களில் குப்பைகளை இடுவதை தவிர்க்கவும் என்றது ஒரு அறிவித்தல். அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருக்கின்றது கூட்டுறவு கடை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். என்ன கூட்டுறவு கடை என்று சொல்லும்போது நாங்கள் பொதுவாக கோஆபரேட்டிவ் சொல்லுவோம். கூட்டுறவு கடை என்றால் பல பேருக்கு அது புரியாது. கூட்டுறவு கடை என்றால் என்ன என்று விளங்காது. நாங்கள் சாதாரணமாக பேச்சு வழக்கில் கூட கோஆபரேட்டிவ் என்று சொல்லுவோம். சரியா? அந்த கூட்டுறவு கடை அதனுடைய சேவை நேரம் காலை 8 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை என்று போடப்பட்டுள்ளது. எனவே கூட்டுறவு கடை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். அடுத்து நாங்கள் பார்ப்பது வீடுகளில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை சுத்தமாக வைத்திருங்கள். இது பொதுவாக மழைக்காலங்களில் பொதுவாக பொது இடங்கள் அல்லது சுகாதார பரிசோதகர்களால் எங்களுக்கு அடிக்கடி அறிவுறுத்தப்படுகின்ற ஒரு அறிவித்தல். என்ன நாங்கள் என்னென்னு சொன்னால் நீர் தேங்கும் இடங்களில்தான் நுழம்புகள் பெருகுவது. அதனால் வீடுகளில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை சுத்தமாக வைத்திருங்கள் என்று போடப்பட்டுள்ளது. அடுத்தது பொருட்களை வாங்கும் போது உற்பத்தி திகதி காலாவதியாகும் திகதி என்பவற்றை பார்த்து வாங்கவும். இது எங்களுக்கு இப்போ நாங்கள் அறிந்திருக்கின்ற ஒன்று. என்ன காலாவதி திகதி அதாவது பேக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுகள். பேக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுகளுக்கு உற்பத்தி திகதி காலாவதி திகதி என்று 2 திகதிகள் காணப்படும். என்ன அது எப்போது உற்பத்தி செய்யப்பட்டது, அது எத்தனையாம் திகதி வரை அதனை நாம் பாவிக்க முடியும் என்ற திகதியும் இடப்பட்டிருக்கு. எனவே இது நாங்கள் பொதுவாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். என்ன பொருட்களை வாங்கும் போது உற்பத்தி திகதி காலாவதியாகும் திகதி என்பவற்றை பார்த்து வாங்கவும். சரியா? அடுத்ததாக இது நாங்கள் அனைவரும் பஸ்ஸில் பயணம் செய்திருப்போம். என்ன பேருந்தில் நாங்கள் அனைவரும் பயணம் செய்திருப்போம். அவ்வாறாக நாங்கள் பயணம் செய்யும் போது சில இடங்களில் இவ்வாறான அறிவித்தல்கள் காணப்படுவது. முதலாவதாக காணப்படும் இருக்கைகளில் ஆசனங்களில் இருக்கைகளின் மேல் இவ்வாறான அறிவித்தல்கள். இவற்றை விட வேறு அறிவித்தல்களும் எங்களுக்கு எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் அனைவரும் பார்த்திருப்போம். என்ன மத குருமார்களுக்காக ஒதுக்கப்பட்டது, மற்றது கர்ப்பிணி தாய்மார்களுக்காக இவ்வாசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒன்று காணப்படும் விசேட தேவையுடையவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்று எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்திருப்போம். எனவே இது ஒரு
பேருந்தில் காணப்படுகின்ற அறிவித்தல் என்ன? கர்ப்பிணி தாய்மார்களுக்காக இவ்வாசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, வைத்தியசாலைக்குள் கை தொலைபேசியை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. என்ன? கூடுதலாக வைத்தியசாலையில் காணப்படுபவர்கள் அனைவரும் நோயாளிகள். என்ன? நோயாளிகள் என்று சொல்லும்போது, ஒன்று நாங்கள் தொலைபேசி பயன்படுத்தும் போது அவர்களுக்கு இடைஞ்சலாக காணப்படும். இன்னொன்று, தொலைபேசி பாவனையின் போது தொலைபேசி நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்துகின்றோம், ஆனால் அது ஒரு கதிர்வீச்சுக்குரியது. நாங்கள் கவரேஜ் என்று சொல்லுவோம். கதிர்வீச்சு அதில் காணப்படும். அந்த கதிர்வீச்சானது சில நோயாளிகளின் நோய்களுக்கு ஒத்துவராது. எனவேதான் இவ்வறிவித்தல் வைத்தியசாலைகளில் முன்னாலும் உள்ளேயும் பல பல இடங்களில் போடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்திருப்போம். எனவே வைத்தியசாலைக்குள் கைத்தொலைபேசியை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. என ஒன்று அதனுடைய சத்தம், இப்போ நாங்கள் ரிங்கிங் டோன்னு சொல்லுவோம். என்ன? அது நோயாளிகளுக்கு மிகவும் இடைஞ்சலாக இருக்கும், எரிச்சலை தரக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது, நாங்கள் உரத்து பேசும்போது அதுக்கும் நோயாளிகளுக்கு இடைஞ்சலாக காணப்படும். அடுத்ததாக, அந்த தொலைபேசி பாவனையால் ஏற்படுகின்ற கதிர்வீச்சு. இவற்றின் காரணமாகத்தான் இந்த அறிவித்தல் வைத்தியசாலைகளில் பொதுவாக போடப்பட்டிருப்பது. அடுத்து, எனவே நாங்கள் என்று பார்த்த விடயம் அறிவித்தல்கள் என்ற விடயத்தை நாங்கள் என்று பார்த்தோம். அறிவித்தல்கள் என்ற விடயம் என்று நாங்கள் பார்த்தோம். அறிவித்தல்கள் என்று சொல்லும்போது எமக்கு தரப்படுகின்ற தகவல்கள் அல்லது செய்திகள், நாங்கள் கடைபிடிக்க வேண்டியவைகள். என்ன? நாங்கள் பொதுவாகவே நாம உணர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டிய விடயங்களை சில வேளைகளில் எங்களுக்கு ஞாபகமூட்டுவதற்காக எழுதி போட்டிருப்பார்கள், எழுதி காட்சிப்படுத்தி இருப்பார்கள். அவ்வாறான விடயங்களைத்தான் நாங்கள் அறிவித்தல்கள் என்று சொல்லுகின்றோம். சரியா? இதில் காணப்படுவது ஒரு மிருகக்காட்சி சாலையில் போடப்பட்டுள்ள அறிவித்தல். மிருகக்காட்சி சாலையினுள் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனை தடை செய்யப்பட்டுள்ளது. என்ன? தடை செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் அதுக்குள்ள கொண்டு போறதே பிழை. என்ன? அப்ப அவ்வாறான பொருட்களை நாங்கள் கொண்டு போகவே கூடாது என்றதை எங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளன. அடுத்து நாங்கள் பார்க்கவிருப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் இடுவதை தவிர்க்கவும். கண்ட இடங்களில் குப்பைகள் இடுவதை தவிர்க்கவும். அடுத்தது, கூட்டுறவு கடை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். கூட்டுறவு கடை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும்.
அடுத்த அறிவித்தல், வீடுகளில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை சுத்தமாக வைத்திருங்கள். என்ன, எங்களுடைய வீடுகளில் பல்வேறு இடங்களில் நீர் தேங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். நாங்கள் குளிக்கின்ற இடங்கள், எங்களுடைய கழிவு நீர் வெளியேறுகின்ற இடங்கள் மற்றும் பள்ளமான இடங்கள், வெளியிலே நாங்கள் வீசுகின்ற கழிவுப் பொருட்களான சிரட்டைகள், ஏனைய பொருட்கள், அவற்றில் நீர் தேங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே காணப்படும். எனவே அவ்வாறான இடங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வீடுகளில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை சுத்தமாக வைத்திருங்கள். அடுத்தது, பொருட்களை வாங்கும் போது உற்பத்தி திகதி, காலாவதியாகும் திகதி என்பவற்றை பார்த்து வாங்கவும். அது நாங்கள் பொதுவாகவே பார்ப்பது வழமை. ஆனால் சில வேளைகளில் நாங்கள் கவனிக்காமல் விட்டு விடுவதும் உண்டு. அதனால் எமக்கு நோய்களும் உடல் கோளாறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. எனவே பொருட்களை வாங்கும் போது உற்பத்தி திகதி, காலாவதியாகும் திகதி என்பவற்றை பார்த்து வாங்க வேண்டும். அடுத்த அறிவித்தலாக, கர்ப்பிணி தாய்மார்களுக்காக இவ்வாசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி தாய்மார்களுக்காக இவ்வாசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்து, வைத்தியசாலைக்குள் கைத்தொலைபேசியை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்குள் கைத்தொலைபேசியை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறாக எமக்கு தரப்படுகின்ற அறிவித்தல்களை நாங்கள் நல்ல முறையில் கடைபிடிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது. என்ன, ஆனால் இதை நாங்கள் அனைவரும் கடைபிடிப்பது என்பது இல்லை. ஏனென்றால் இவ்வாறாக எல்லாம் போடப்பட்டிருக்கும். ஆனால் அதனை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துபவர்கள் மிகச்சிலரே. இது ஏன் போடப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் பொதுவாக சில வேளைகளில் சிந்திக்க தவறி விடுகின்றோம். எனவே இவ்வாறான அறிவித்தல்கள் காணப்படும் போது நாங்கள் அவற்றை நல்ல முறையில் கடைபிடிக்க வேண்டியது எங்கள் அனைவரதும் கடமையாகும். எனவே மாணவர்களாகிய நீங்கள் என்ன, இப்பொழுது சிறியவர்களாக காணப்படுகின்றீர்கள். நீங்கள்லாம் நாளைய சமுதாயம். நாளைக்கு வளர்ந்து பெரியவர்களாகி இந்த நாட்டில் ஒரு வளர்ச்சியையோ அல்லது வளர்ச்சி பாதையிலோ செல்ல வேண்டியவர்கள் நீங்கள். எனவே நாங்கள் எந்த ஒரு பழக்கத்தையும் சிறு வயதில் கடைபிடிப்போமே ஆனால் அது எங்களுக்கு பழக்கமாகிவிடும். அந்த வகையில் நாம் இவ்வாறான அறிவித்தல்கள் காணப்படும் போது அவற்றை நல்ல முறையில் கடைபிடித்து அதன்படி செயற்பட வேண்டும். சரியா? அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்த்த அறிவித்தல்களை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். வைத்தியசாலைக்குள் கைத்தொலைபேசியை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. கர்ப்பிணி தாய்மார்களுக்காக இவ்வாசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பொருட்களை வாங்கும் போது உற்பத்தி திகதி, காலாவதியாகும் திகதி என்பவற்றை பார்த்து வாங்கவும். வீடுகளில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை
சுத்தமாக வைத்திருங்கள். கூட்டுறவு கடை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். கண்ட இடங்களில் குப்பைகள் இடுவதை தவிர்க்கவும். இவ்வாறாக நாங்கள் 6 அறிவித்தல்கள் நாங்கள் இன்று இவற்றை விட மிருகக்காட்சி சாலையினுள் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனை தடை செய்யப்பட்டுள்ளது. இதோடு சேர்த்து 7 அறிவித்தல்கள் நாங்கள் இன்று பார்த்தோம். சரியா? இந்த அறிவித்தல்கள் எமக்கு பயன்படாவிட்டாலும் எமது சமுதாயத்துக்கும் சந்ததியினருக்கும் பயன் பெறக்கூடிய வகையில் தான் எமக்காக தரப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் இதனை கடைபிடிப்பது மிகவும் அவசியமான ஒன்று. என்ன, நாங்கள் சிறு வயதிலிருந்தே பழகிக்கொள்ள வேண்டும். அறிவித்தல்களோ அல்லது வேறு எந்த தகவல்களோ எங்களுக்கு தரப்படும் போது அதனை நாங்கள் அசட்டை செய்யாமல் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. சரியா? இவற்றை விட இன்னும் ஏராளமான அறிவித்தல்கள் நமக்கு வழங்கப்படும். சாதாரணமாக இப்ப நாங்கள் பாடசாலைகளில் பார்க்கும்போது அறிவித்தல் பலகை என்ற ஒன்று காணப்படும். என்ன அறிவித்தல் பலகை என்று பாடசாலைகள் அனைத்து பாடசாலைகளிலும் காணப்படுகின்ற ஒன்று. அதிலே நாளுக்கு நாள் பல்வேறு அறிவித்தல்கள் விடப்பட்டிருக்கு. உதாரணமாக நாளை சிரமதானம் நடைபெறும். இவற்றை விட நாளை பெற்றோர் சந்திப்பு இடம்பெறும். என்ன, இவற்றை விட பாடசாலையினுடைய பொது விழாக்கள். சரியா? இவற்றிற்கான சில அறிவித்தல்கள் கூட எமது சாதாரணமாக காணப்படுகின்ற பாடசாலைகளின் அறிவித்தல் பலகையிலே நீங்கள் போடப்பட்டுள்ளதை பார்த்திருப்பீர்கள். எனவே நீங்கள் இவை அனைத்தையும் உங்களுடைய கொப்பியில் எழுதுவது மிகவும் நன்று. கொப்பியில் எழுதப்பட வேண்டும். என்று சொன்னால் நாங்கள் இறுதியில் ஒரு எழுத்து பரீட்சைக்குத்தான் நாங்கள் எங்களை தயாராக வேணும். எனவே நாங்கள் எழுதுவது மிகவும் அவசியமானது. அறிவித்தல்கள் சொல்லப்படுகின்ற அனைத்தையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக காணப்படும். எனவே நாங்கள் இவ்வறிவித்தல்களை எமது கவனத்தில் கொண்டு இதன்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சரியா? மாணவர்களாகிய நாங்கள் எந்த ஒரு அறிவித்தலையும் அலட்சியம் செய்து விடாமல் அதனை கடைபிடித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த வகுப்பினை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி.